மீம் போட்டால், ட்ரோல் பண்ணால், மீம் ஷேர் பண்ணால் யூகே கவர்மெண்ட் அங்கே இருக்கவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் நம்ம டெலிகிராமோட சிஇஓ இருக்காங்கல்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்து மீம்ஸ் போட்டாலோ இல்லை குறிப்பிட்ட மீம்ஸ் போட்டாலோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் வெனின்சுலா கூட எக்ஸ்தலம் அவங்க நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா எக்ஸ்தலம் அனைத்தையும் சென்சார் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் எலான் மஸ்கை கூப்பிட்றாங்க. உன்னோட சாஃப்ட்வேர் அதாவது எக்ஸ்தலம் அதில் வர தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் சென்சார் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாமே எதை குடிக்கிது தெரியுமா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இணையதளத்தில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்பு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் சென்சார் படப்படுகிறது. டெலிகிராம் மட்டும் என்ன விதிவிலக்கா? எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து வேணால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அதேமாரி நீங்கள் ஒரு டைம் ஆச்சு உங்கள் வாழ்க்கையில் டெலிகிராம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் அரசாங்கம் சிஇஓ ஆஃப் டெலிகிராமை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து ரஷ்யா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க எல்லாமே கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. டெலிகிராமோட சிஇஓ சாதாரண மனுஷரா இல்லை டெக் உலகத்தை வேற ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாரா? அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் டெலிகிராம் பேன் செய்யப்படுமா படாதாங்கிற ஒரு பதிவாக இது காணப்படும். டெலிகிராம் ஒரு பிரபலமான சோஷியல் மீடியா ஆப். இந்தியாவோட வளர்ச்சி, அதோட எக்கனாமி இந்த டெலிகிராம் பேன் மூலியமாக தான் நடக்க போகுது. ரீசெண்டாக பிட்காயினோட வளர்ச்சியும் கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சியும் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. நம்ம ஊரில் நார்மலாக மார்க்கெட் அப் ஆகிருக்கு. தங்கத்தோட வளர்ச்சி உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் டெலிகிராம் மூலியமாக தான் நியூஸாக இருக்கட்டும், படம் இருக்கட்டும், மூவிஸ் டவுன்லோடாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் டெலிகிராம் மூலியமாக தான் கேதர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமில் டெலிகிராமோட சிஇஓ அரெஸ்ட் ஆகும்போது பல உலக நாடுகளில் டெலிகிராம் வேணாம்னு ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி டைமில் பிரிக்ஸ் மற்றும் நேட்டோ வளர்ச்சிக்கும் தன்னோட நாட்டு வளர்ச்சிக்கும் உலக நாடுகள் ஈடுபட்டு வராங்க. அதில் இந்த டெலிகிராம்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு கேட்பீங்க. டெலிகிராமில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் அனுப்பும் போது குறிப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அம்மாங்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் யாரும் நடுவில் இதை ஹேக் பண்ண முடியாமல் அவங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் போகும். அப்படி தான் டெலிகிராமில் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஒரு பர்சன் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டே நினச்சாலும் அந்த சேட்டை அவங்களால பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் எம்டி ப்ரோட்டோ ஒரு என்கிரிப்ஷன் மெத்தடும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்காக யூஸ் பண்ண ஒரு என்கிரிப்ஷன் மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த ஆப்ஷனில் குறிப்பிட்ட ஒரு 2 லட்சத்தை பேர்த்த நீங்கள் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ் ஏ, பி ஆர் சியில் வர சொல்கிறீங்கன்னா எல்லோரும் அங்கே கேதர் ஆகிடுவாங்க. இப்போ அந்த குரூப்பில் இருக்கவங்க மட்டும்தான் அங்கே கேதர் ஆக முடியும். வேறு எந்த ஒரு பர்சனுக்கும் அந்த மெசேஜ் ரீச் ஆகாது. இந்த மாதிரி மெசேஜ் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் அதை ஒத்து கவனிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி மெசேஜ் கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆகும்போது அவங்க நமக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு யார் கொடுப்பாங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கொடுப்பாங்க. ஈவன் மார்க் சொல்லியிருக்கார், ஃபேஸ்புக்கோட ஓனர். ஆமாம், அமெரிக்காவோட பென்டகன் எங்களோட ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்ட விஷயத்தை சென்சார் பண்ணாங்கன்னு. ஆனால் டெலிகிராம் இப்படி சென்சார் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. டெலிகிராம் இப்போ ரீசெண்டாக 2010 வந்த காலகட்டத்தில் தான் வந்துச்சு. அதை உருவாக்குனவர் பவல் துரோவ். இவர் ரஷ்யாவை சார்ந்தவர். இவரும் இவரோட சகோதரரும் சேர்ந்து இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன தான் ரஷ்யாவில் அது உருவாக்கப்பட்டாலும் புட்டின் அவர்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக யுக்ரைனர்கள் யார் யாரெல்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிகிராம் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி கேட்கும்போது புட்டின் அவர்கள் இவர் மறுத்துட்டார். அதேமாரி இவர் கடுப்பாகி வேறு ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார். யூஏஇலையும் ஃப்ரான்ஸ்லேயும் தான் இப்போ சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு. அங்கே இவருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர் கூட இருக்கிறவங்க இந்த டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் யூஸ் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணவும் நினச்சாங்க. அதேமாரி டெவலப்பும் பண்ணாங்க. இவங்க துரோவோட முக்கியமான ஃப்ரெண்டாகவும் தோழியாகவும் பார்க்கப்பட்டாங்க. இவங்களை எங்கெல்லாம் போகிறாங்கன்னு ட்ராக் பண்ணாங்க ஃப்ரான்ஸ் அரசாங்கம். இவருக்கு அதேமாரி ஃப்ரான்ஸில் ஒரு அரசு வாரண்ட்டும் இருக்குது. அது இவர் தெரிஞ்சும் இவர் ஃப்ரான்ஸ்குள்ளே போகிறாரு. இவர் வந்தோடனே ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அவுட்டர் ஸ்டேஷனோட ஒரு ஏர்போர்ட்டில் இவர் கைது பண்ணுறாங்க. இவரை கைது பண்ணோடனே இவர் மேலே 12 வழக்குகள் போடுறாங்க. கைது பண்ணுறதில் கவர்மெண்ட் இவர் டேட்டா கேட்டும் தரல. அதேமாரி சைல்டு போனோகிராஃபி மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசிங்கிறதுல நிறையா குற்றம் இவர் மேலே அடுக்கடுக்காக சாத்துறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் இவருக்கு சிறை தண்டனை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. என்னோட நோக்கம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான். மக்கள் தப்பு பண்ணுறாங்களேன்னு பார்க்கறது அரசாங்கத்தோட வேலை. இவர் கவர்மெண்ட்டை குற்றம் சாத்துறாரு. எல்லா ஆப்லேயும் எல்லாருமே நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். டெலிகிராமில் நியூஸ் நிறையா பேர் கேதர் பண்ணுறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கேதர் பண்ணுறவங்க நிறையா மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா யூடியூப், ஸ்னாப்சாட், வாட்ஸ்அப்புங்கிற எல்லா ஆப்லேயும் டெலிகிராமை விட அதிகமாக நெகட்டிவ்ஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க.
அப்படி பார்த்தா டெலிகிராம் மட்டும் ஏன் பேன் பண்ணணும்? ஏன்னா இவங்க யூசர்ஸோட டேட்டாவை எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் கொடுக்கறது இல்லை. மீதமுள்ள அரசாங்கம் எந்த ஒரு யூசர்ஸோட டேட்டாவும் எந்த அரசாங்கம் கேட்டாலும் வெளியே விட்டுருவாங்க. டெலிகிராம் இதுக்கு மட்டும் இல்லாமல் யுத்தம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையா யூஸ் ஆகுது. இதை நான் சொல்ல, ரஷ்யா அண்ட் உக்ரைன்லேருந்து தான் சொல்கிறாங்க. இதனால் டெலிகிராமோட ப்ரைவசி பாலிசிஸ் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறையவே. இப்போ டெலிகிராமில் காப்பிரைட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வெஸ்ட்டுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரஷ்யாவோட வார் டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணும் டெலிகிராம் மூலியமாக வந்து கேட்குறாங்க. ஆனால் துரோவ் எங்களோட ப்ரைவசி பாலிசியில் இது இடம்பெறலன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ப்ரெஷர் தான் துரோவ் மேலே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போடுறாங்க. இப்போ துரோவை ரஷ்யா தன்னோட சொந்த நாட்டுக்கே கூப்பிட்றாங்க. யூஏயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் நான் சொன்னது கொஞ்சம் மட்டும்தான். இதில் நிறையா இன்னும் உண்மைகள் நிறையா உள்ளே இருக்குது. இந்தியாவும் டெலிகிராமை பேன் பண்ணலாமா வேணாங்கிற முடிவை இன்னும் எடுக்கலை. துரோவ் ஒரு தனி மனிதனாக மக்களோட ப்ரைவசியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இவரோட கேள்வி கேட்கறது நியாயமாக இல்லையான்னு நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். துரோவ் மக்களோட ப்ரைவசியை காப்பாற்றுவாரா, இல்லை மற்ற ஆப்ஸ் ஓனர் மாதிரி மக்களோட டேட்டாவை மற்ற கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாரா? இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.